ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாங்க. அதிலிருந்து ஈரானுடைய புரட்சி காவல் படை உத்தரத்தாண்டம் ஆடிட்டு இருக்கு. முக்கியமா அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அமெரிக்கா எங்கெங்க ராணுவ தளம் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் இறங்கி அடிச்சிட்டு இருக்கு 2 நாளா. அதே நேரத்துல இப்ப இஸ்ரேலோட இதயத்திலே கை தொட்டுருச்சு. இப்ப மிகப்பெரிய ஒரு போர் வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். போருடைய உச்சத்துல இப்ப இருக்குது. சரி, போருடைய உச்சம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. சரி, என்ன நடந்திருக்கு, எந்த நாட்டுக்கு எப்படிலாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பல விதங்களை பார்க்கலாம். முதல்ல இஸ்ரேல இறங்கி அடிச்சிருக்கு ஈரான். அதாவது இஸ்ரேலுடைய என்னதான் வான் பாதுகாப்பு கருவி இருக்குன்னு சொன்னாலும் அயன்டோம் வச்சிருந்தாலும் அதே பூந்து அடிச்சிட்டு இருக்கு ஈரான். ஈரான் ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஏவுகணைய இஸ்ரேல் மீது விட்டுருக்கு. முக்கியமா ஜெருசலேம் நகர்ல மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி வெடிச்சிருக்கு. அவங்களால எல்லா பாலிஸ்டிக் ஏவுகணையும் தடுக்க முடியலையா. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ட்ரோன்களையும் விட்டுருக்காங்க. இப்ப ஏகப்பட்ட ட்ரோன் ஒரே நேரத்தில் வரத்தால அந்த அயன்டோமே குழம்பிருச்சு. எதை பாக்குறது எதை தாக்குறதுன்னு தெரியாம குழம்பிருச்சான். அதனால ஜெருசலேம்ல ஆங்கங்கே ஏவுகணை விழுந்து வெடிச்சிருக்கு. அதனால ஜெருசலேம் முழுவதும் ஆம்புலன்ஸோட சைரன் ஒலி தான் ஒலிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏண்டா ஈரானை தொட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஈரான் பயங்கரமா ருத்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. முக்கியமா குவைத், துபாய், ஐக்கிய அரபு அமீரகம், அபிதாபி, பக்ரைன் அப்படின்னு இந்த நாடுகளை எல்லாமே வளர்ச்சி சாத்திட்டு இருக்கு ஈரான். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட அயன்டோம் வான் பாதுகாப்பு கருவி இருந்தாலும் எல்லா ஏவுகணையும் தடுக்க முடியல, எல்லா ட்ரோன்களையும் தடுக்க முடியல. ஏன்னா ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களும் அதனால அயன்டோம் திணறிடுது. 1-2 கீழே வெடிச்சிருது. இதனால பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. முக்கியம் பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்துல அபிதாபில 300 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் விட்டுருக்காங்க. அதுல 20 ஏவுகணையும் கலந்து விட்டுருக்காங்க. அதையும் தாக்கு பிடிக்க முடியாம அங்கங்க விழுந்து வெடிச்சிருக்கு. அமெரிக்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாத்தையுமே வானிலையே வெடிக்க வச்சுட்டோம்னு சொல்றாங்க. ஆனாலும் பாதிப்பு கீழே பார்க்க முடியுது. வீடியோக்கள் அப்பப்போ வெளியே வந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா துபாய், குவைத், அபிதாபி இங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் அதிகமா வசிக்கிற இடம். அதனால துபாய், சவுதி அரேபியா இங்கெல்லாம் மக்கள் வெளில வர வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால மேக்ஸிமம் வீட்ல இருந்து வேலை செய்யற அளவுக்கு சில ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல குவைத்துல பெரிய ஒரு எண்ணெய் கிடங்க ட்ரோன் மூலமா வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த அரம்கான்ற அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தான் உலகத்திலே மிகப்பெரியது. அதாவது உலகத்துக்கு 70% எண்ணெயை கொடுத்துட்டு இருக்காங்க. தினந்தோறும் 5 லட்சம் பீப்பாய்களை ஏற்றுமதி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 7 பில்லியன் பீப்பாய்கள் அவங்க கைவசம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியா, பாகிஸ்தான், சைனா அப்படின்னு பெரும்பாலான நாடுகளுக்கு அந்த நிறுவனம் தான் எண்ணெய் சுத்திகரிச்சு அங்கிருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெரிய ஒரு நிறுவனத்துல ஈரான் ட்ரோன் மூலமா தாக்கியிருக்கு. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னா பாத்துங்க. எல்லா இடங்களிலுமே அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்க யாருமே வெளில வர வேணாம், நீங்க அவங்க வீட்டிலே இருங்க. குவைத்ல அமெரிக்க தூதரகத்தை ஏவுகணையால தகர்க்கப்பட்டிருக்கு. முக்கியமா அமெரிக்கர்கள் குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகத்துல இது மாதிரி சொல்றாங்க. அதாவது அமெரிக்கர்கள் அமெரிக்க தூதரகத்துக்கு வராங்க. ஏன்னா அமெரிக்கா இப்படி நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, அதனால நம்ம தூதரகத்துக்கு போயிடும், அங்க பாதுகாப்பா இருக்குன்னு நிறைய பேர் அங்க போறாங்களா. ஆனா உண்மையிலே இங்க வராதிங்க, ஏன்னா இங்க எல்லாமே ஒரே நேரத்துல வருவாங்க அப்படின்னு ஈரான் காத்துட்டு இருக்கு. அதனால தூதரகத்தை தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உயிர் சேதம் நிறைய ஏற்படும். அதனால உங்க வீட்டுல இருங்க, அதுவும் தரைதளத்துல இருங்க, மேல் தளத்துல இருக்காதுங்க, கீழே படுத்துருங்கன்னு சொல்லி இப்படி உத்தரவு போடுறாங்களா. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நெஞ்ச பதற வைக்கிற அளவுக்கு பயங்கரமான நிகழ்வு இன்னொன்னு நடந்திருக்கு. அதுதான் ஈரானுடைய புரட்சி காவல் படை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோட பிரதமர் அலுவலகத்தை பயங்கரமா தாக்கியிருக்கு. அதுவும் ட்ரோன் தாக்குதல், ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் இல்ல, ஒரே நேரத்துல 300 ட்ரோனுக்கு மேல அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் தாக்கல, இஸ்ரேலின் விமானப்பட தளபதியோட அலுவலகத்தையும் வெடிச்சு சிதறி வச்சிருக்கு. ஒரே நேரத்துல 20-30 அலுவலகங்களை வெடிச்சு சிதற வச்சிருக்கு. அதுல முக்கியமா பிரதமர், அதாவது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கு. அதனால பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதாவது ஈரான் அவங்க அலுவலகத்தை தாக்கியிருக்கோம், நெதன்யா என்ன ஆனார் அப்படின்னு இதுவரை எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஈரான் சொல்லுது. அதே நேரத்தில் இஸ்ரேலும் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல. ஏன்னா பல விதமான குழப்பங்களோட அது இருந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இஸ்ரேல் லெபனான் மீது போர் தொடுக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா லெபனான் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இப்ப ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியை கொண்டதுக்காக லெபனானுடைய ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலா இப்ப லெபனான் மீது போர் தொடுக்க போது இஸ்ரேல். அதுக்கு 1 லட்சம் வீரர்களை தயார் நிலையில் வச்சிருக்கு. லெபனான் மீது போர் தொடுக்க அறிவிப்பும் வெளியிட்டாச்சு. லெபனான்ல 4-5 நகரங்களை குறி வச்சு இந்த நகரத்துல யாருமே இருக்காதீங்க, அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தாக்குதல் பெருசா இருக்கும். அதனால அந்த நகரத்தை காலி பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே அந்த நகரத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு, தரைப்படையும் தயாரா இருக்குது. இப்ப லெபனான்ல பயங்கரமா இறங்கி பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்த போகுது இஸ்ரேல். இது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு ஷாக் கொடுத்திருக்கு ஈரான். அமெரிக்கா
எப்போதுமே வந்து எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனாலும் அது நினைச்சதுக்கு நேர் எதிரா இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் வான் பாதுகாப்பு அயன்டம் வந்து நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அது எப்படிதான் வந்து அயன்டம் வச்சிருந்தாலும் எல்லா ஏவுகணையும் எல்லா ட்ரோன்களையும் அதால தாக்க முடியல, அதால பாதுகாக்க முடியல. 100 ஏவுகணையில 1-2 கீழே விழுந்துருது. அதனால பெரிய சேதம் வந்து ஏற்பட்டு இருக்குது. இப்பதான் வந்து பெரிய லெவல்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய விமானத்தை, ஏராளமான விமானங்களை, போர் விமானங்களை ஈரான் சுற்று வைத்திருக்கு. ட்ரோன் மூலமா ஈரான் வந்து தாக்கியிருக்கு. அந்த விமானங்களும் பயங்கரமா வந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்து வெடிச்சு சிதறி இருக்கு. அதே நேரத்துல அந்த விமான வீரர்கள் எல்லாருமே பாராசூட் மூலமா தப்பிச்சிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா 10 விமானத்துக்கு மேல நாங்க தாக்கி அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா சைடுல இருந்து 3 விமானம் விழுந்திருக்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம இன்னும் குவைத், துபாய், ஐக்கிய அரபு அமீரகம், அபிதாபி, பக்ரைன் அப்படின்னு எல்லாருமே வந்து பயங்கர ஒரு நடுக்கத்துல இருக்காங்க. எல்லாருமே எப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம பயங்கரமான ஒரு நிகழ்வு வந்து எல்லாம் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர் வந்து இப்படி கேக்குறாங்க, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து எதுனா சொல்லிருப்பேன். ஆனா இதுக்கு மேல எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த போர் குறைஞ்சபட்சம் வந்து 4 வாரம் நடக்குன்னு சொல்லிருக்காரு. 4 வாரம்னா அவங்களுடைய திட்டம் பெருசா வந்து இருக்குது. அதாவது ஈரான்ல மிகப்பெரிய வந்து அழிவு வந்து ஏற்படும் அப்படின்றது தெரியுது. அதை விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, ஈரான் அவங்களுடைய குடன்களை வந்து காட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஏவுகணைகள் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க, எவ்வளவு ட்ரோன் வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் லட்சக்கணக்கான ட்ரோன்கள் வந்து வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஏவுகணை வந்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது உலகமே வந்து பயங்கரமா அதிர்ந்து போகுது. ஏன்னா இவ்வளவு பயங்கரமான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இவங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அவ்வளவுக்கும் உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து உலக நாடுகளே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போச்சு. ஏன்னா இதோடைய விளைவு மிகப்பெரியதா இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 5000 ட்ரோன்கள் கூட வந்து விட முடியும். ஒரு நாளைக்கு வந்து 10,000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும். அவ்வளவு பயங்கரமா வந்து ஈரான் வந்து வச்சிருக்கு. இதே நேரத்தில் ஈரானுடைய புரட்சி காவல் படை வந்து இப்படி சொல்லுது, எங்க தலைவர் கமேனியை கொண்டதுக்கு கண்டிப்பா நாங்க பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு. அதுவும் சொல்லுது, பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுது, போர் நிறுத்தத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லுது. முக்கியமா பல நாடுகளும் இப்படி கோரிக்கை வைக்குது. அதாவது அமெரிக்கா தான் உங்களை தாக்குச்சு, எங்களை ஏன் தாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் ஈரான் வந்து அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. அதாவது உங்க நாட்டுல அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருக்கு, அதனால கண்டிப்பா நாங்க தாக்குவோம்னு சொல்லி அவங்களும் தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ரொம்ப தூரத்துல இருக்கு, அமெரிக்காவை நம்ம நேரடியாக தாக்க முடியாது. அதனாலதான் அமெரிக்காவோட தூதரகம் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை குறிவிச்சு வளைகுடா நாடுல சுத்தி உள்ள அமெரிக்க தூதரகத்தை தாக்குது ஈரான். ஏன்னா அவங்களுடைய ராணுவ தளங்களை தாக்கி அழிச்சிட்டா அவங்க திரும்ப எதிர் தாக்குதல் பண்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. அதனாலதான் சீக்கிரமாவே ஈரான் வந்து இப்படி தாக்குதல் பண்ணுது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு இப்போ தற்பொழுது ஈரான்ல இருந்து தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. அதுவும் பயங்கரமான தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. 3 பெரிய பெரிய கப்பல்களை ஏவுகணையால் தாக்கியிருக்காங்க. அதே போல ஈரானும் சொல்லுது அமெரிக்காவோட கப்பலை தாக்கியிருக்கோம் அப்படின்னு. அதுவும் லிங்கன்ற பெரிய ஒரு போர்க்கப்பலை வந்து தாக்கியிருக்கான்னு சொல்லுது. இதனால பெரிய லெவல்ல இழப்பு வந்து ஏற்பட போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எண்ணெய் கொண்டு போன, அதாவது கச்சா எண்ணெய் கொண்டு போன பெரிய கப்பல்களை 2 கப்பல்களை அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போன 2 கப்பல்களை ஏவுகணை வீசி அழிச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்கா சைடுல இருந்து ஏகப்பட்ட இழப்புகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஈரான் வந்து அவருடைய தாக்குதல் வந்து ரொம்ப பலமா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் வந்து அந்த அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை தான் வந்து குறி வச்சாங்க. ஆனா தற்பொழுது ஈரானுடைய நிலை வேற மாதிரி இருக்கு. அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா பலவீனப்படுத்த நினைக்குது. பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கட்டடங்களையும் குறி வச்சு தூதரகம், வர்த்தக இடம், அதே போல அமெரிக்கர்கள், அமெரிக்க அதிபர்கள் வச்சிருக்கிற இடங்களை பார்த்து தாக்கல் நடத்துது. இதனால அந்தந்த நாடுகளில் உள்ளவங்க பெரும்பாலும் தவிச்சிட்டு வராங்க. முக்கியமா வெளிநாட்டு இந்தியர்கள், அதாவது இந்தியர்கள் தான் இந்த நாடுகள்ல, வளைகுடா நாடுகள்ல அதிகமா வந்து தங்கியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழர்கள் மிகவும் அதிகம். அவங்களுடைய கவலைகள் எல்லாமே இந்த போர்ல நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரே கவலை தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த போர்ல முக்கியமான ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கிறது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் தான். அதுக்கு முக்கிய காரணம்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டோட தலைவரை வந்து அவங்க நாட்டிலே வந்து அந்த தலைவர் அழிச்சது தான். அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து போய் கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது பல பேருக்கு அது நல்லதா தோணாலும் உண்மையிலேயே மிகவும் மோசமான ஒரு விஷயம். ஏன்னா அது நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம், சைனாவுக்கு வரலாம், பாகிஸ்தானுக்கும் வரலாம். அதுக்கு தான் உலக நாடுகளே வந்து இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட தலைவரை அவ்வளவு சீக்கிரம் வந்து நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்டு தலைவரை இவங்க நெருங்கி இவங்க பெரிய லெவலில் தாக்குதல் முடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சதித்திட்டம் வந்து இருக்குது. சாதாரணமா இது வந்து செஞ்சு முடிக்கல. CIA, அமெரிக்காவுடைய CIA உளவுத்துறையும் அதே போல மொசாட், இஸ்ரேலுடைய மொசாட்டும் இணைந்துதான் இந்த பயங்கரமான நிகழ்வு வந்து நடத்தி முடிச்சிருக்கு. அதே போல பல மாதங்களா வந்து கமேனியை வந்து தொடர்ந்து கண்காணிச்சு இந்த நிகழ்வு வந்து நடத்தி முடிச்சிருக்கு. அதே போல கமேனி இருந்த இடம் சாதாரண இடமே கிடையாது. அதாவது அண்டர் கிரவுண்ட், அதாவது பூமிக்கு அடியில 100 அடி கீழே மிகப்பெரிய ஒரு காங்கிரீட் தளம். அதுவும் ஒரு வீடு 2 வீடு கிடையாது, 15 வீடுகள் வந்து சுத்தி வந்து இருக்குது அடியிலேயே 100 அடி கீழே.
அதுவும் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா இன்னுமே அதிர்ச்சி ஆவீங்க. அதாவது அந்த 100 வீடுகளுக்கு அடியில பயங்கரமான பாதாள வீடு இருக்கு. அதுக்கு 100 அடி கீழே திரும்பவும் வந்து இவங்க போட்ட அந்த குண்டு தொடக்கூட முடியாத அளவுக்கு இந்த பாதாள வீட்டுக்கு அடியில ஒரு பாதாள அறை போகுது. அந்த அறையில போனா கமேனி ஒண்ணுமே பண்ண முடியாது. இது அதுவும் ஈரானுடைய அரசால கமேனியை பாதுகாக்கிறதுக்காக பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டி முடிக்கப்பட்டதுதான் இந்த பாதாள வீடு. ஆனா இந்த விஷயம் ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இவங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, முதல்ல சைபர் அட்டாக். அதாவது ஈரானுடைய முக்கிய வலைதளங்கள் எல்லாம் வந்து சைபர் அட்டாக் பண்ணிருக்காங்க. அரசோட வெப்சைட்டை முடக்கிருக்காங்க. அதனால வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிருக்கு. அதன் மூலமா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. வெளியில என்ன நடக்குதுன்ற விஷயத்தை அவங்க கட்டுப்படுத்திருக்காங்க. முக்கியமா கமேனியை வந்து அவங்க எப்பவே கொண்டிருப்பாங்க. ஆனா ட்ரம்ப் சொன்னது அமெரிக்காவின் உளவுத்துறையிலிருந்து ஈரானுடைய முக்கிய தலைவர் வந்து தப்பிக்க முடியாதுன்னு அப்படி சொல்லிருக்காரு. ஆனா அவருடைய திட்டம் கமேனியை மட்டும் கொல்றது கிடையாது. கமேனிக்கு பின்னாடி உள்ள இந்த அரசுல உள்ள முக்கிய அதிகாரி எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளணும்னு தான் இவ்வளவு நாள் காத்திருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து கமேனி எங்க இருக்காரு எல்லாமே தெரியும். எல்லாமே ஒன்னு சேர்ந்த பிறகு அவங்க வந்து அழிக்கணும்னு அவர் வந்து பிளான் போட்டிருக்காரு. அதே போல கமேனி மட்டும்தான் வந்து அந்த அறையில வந்து இருந்திருக்காரு. அரசோட கூட்டம் சரியா 15 நிமிஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்றது அமெரிக்காவோட உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. எப்போதும் எப்படி வருவாரோ கரெக்டா வந்து அவர் வரதுக்காக காத்திருக்காங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் ஒரு இடத்த கூடி வராங்க. சரியா வந்து 15 அதிகாரிகள் வந்து அப்பதான் வந்து உட்கார்றாங்க. பக்கத்து அறைகள்ல மொத்தம் 50 அதிகாரிகள் வந்து இருந்திருக்காங்க. அதே போல கமேனியுடைய மகள், மருமகன், பேர குழந்தைங்க அப்படின்னு எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நிமிஷத்திலேயே அட்டாக் பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு பாமான F-57 MOPன்ற 14 டன் எடையுள்ள அந்த பாம்பு 15 குண்டுகளை ஒரே நேரத்தில் செலுத்திருக்காங்க. ஒவ்வொரு குண்டுமே 100 அடி ஆழத்துக்கு கீழே வந்து போறது. கமேனியோட திட்டம் அமெரிக்காவோட அந்த பாம்பு எவ்வளவு அடி கீழே போகும்ன்றது கமேனிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க பிரேத்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா அது கீழே மேல 100 அடி போறதுக்காக தான் தனியா வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அண்டர் கிரவுண்ட் வீடியோ வந்து பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் வந்து அமைச்சிருக்காரு. அந்த வழிக்கு போறதுக்கு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரே நிமிஷத்திலேயே வந்து பயங்கரமான அட்டாக் வந்து முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே முடிச்சது காரணமே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். கண்காணிப்பு ட்ரோன்ல இருந்து கண்காணிப்பு சாதனை எல்லாமே வந்து இருக்குது. ஆனாலும் என்ன காரணம் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அதாவது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து விட்டுருக்கு. ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள்னா எல்லாமே மலிவான விலை கொண்ட ரொம்ப சீப்பான ட்ரோன். எதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு சீப்பான ட்ரோன்களை இறக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆவீங்க. காஸ்ட்லியான ட்ரோன்களா இருந்தா அவங்க சுட்டு வீசினா கூட நிறைய வந்து நஷ்டம் ஏற்படும். இவ்வளவு ட்ரோன்களும் வந்து எப்படி வந்து அழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க வந்து பல விதமான ட்ரோன்களை வந்து விட்டுருக்காங்க. அப்ப பாதுகாப்பு சாதனம் வந்து அதுவே குழம்பிருச்சு. எது உண்மையான ட்ரோனு, எது டூப்ளிகேட் ட்ரோனு அப்படின்னு குழம்பிட்டு இருக்க நேரத்தில் தான் திடீர்னு இந்த தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. அந்த பாதுகாப்பு சாதனத்தை குழப்புற அளவுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை விட்டு குழப்பிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க வந்து தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. இது 90 நிமிடத்திலேயே அங்க நாடு முழுவதும் நிகழ்த்தி முடிச்சுட்டு உடனடியாக வந்து வெளியே போயிடுச்சு. ஆனா அதே விஷயத்தை தான் இப்ப ஈரான் வந்து கடைபிடிச்சிருக்கு. ஈரான் வந்து அதே போல ஏகப்பட்ட ட்ரோன்களை ஒரே நேரத்தில் விட்டு அவங்களே குழப்படிச்சு உலக நாடுகள், வளைகுடா நாடுகள் எல்லாருமே திணற வச்சிட்டு இருக்கு. இதுக்கு பழி தீர்த்தே ஆகும் அப்படின்னு அமெரிக்கா எங்கெல்லாம் ராணுவ தளங்கள் வந்து அமைச்சிருக்கோ அங்கெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு இப்ப துபாய், சவுதி அரேபியா, அபுதாபி, ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு எல்லா நாடுகளிலுமே வந்து அடிச்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம கப்பல் படை, விமானப்படை அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த போர் எப்ப முடிவுக்குன்னு யாருமே வந்து கணிக்க முடியாது. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 4 வாரம் சொல்லிருக்காரு. ஆனாலும் மாச கணக்கில் கூட நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சரி, ஈரான் வந்து ஒத்தால் நின்று எல்லா நாடுகளையும் வந்து அடிக்கிறான். அப்ப மற்ற நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுகள்ட்ட வந்து ஆயுதங்களே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா எந்த நாட்டுகிட்டையும் பெரும்பாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி ஆயுதங்கள் பெரிய அளவுல இல்ல. அப்படியே இருந்தாலும் ஈரானை தனியா சமாளிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஆயுதம் கிடையாது. ஈரானிடம் இந்த எல்லா நாட்டையும் சமாளிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கே வந்து வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல அவங்க ஆயுதங்கள் நாடு முழுவதும் பரப்பி வச்சிருக்காங்க. அதாவது கடந்த 20-30 வருஷமா அவங்களுக்கு ஆயுதம் தயாரிக்கிறது தான் வந்து வேலையே. அவ்வளவு ஆயுதங்கள் தயாரிச்சு இன்னும் 10 வருஷம் சண்டை போட சொன்னா கூட சண்டை போடுவாங்க. அவ்வளவு ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்குது. அது தற்போது வந்து ஒரே ஒரு கிடங்கு தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அவங்களிடம் இது போல கிடங்கு 200 கிடங்குக்கு மேல இருக்குதான். அப்ப பாத்துங்க எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு. அதே நேரத்தில் சில பேர் சொல்றாங்க அவங்கள்ட்ட அணு ஆயுதங்களே தயாரிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் அவங்கள்ட்ட ஏகப்பட்டது வந்து இருக்குன்னு சொல்றாங்க. விட்டா அணு ஆயுத சோதனை பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குதான். ஆனா சில பேர் அணு ஆயுத சோதனை பண்ணியாச்சு, அவங்கள்ட்ட இந்த ஆயுதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு பழி வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா இது வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை முடிக்காம விட மாட்டோம், அப்படி இல்லைன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை முடிக்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்க நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஈரான் ஒத்தாலா நின்று சுத்தி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. உலக லெவல்ல பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. வர நாட்கள்ல தான் தெரியும் எந்த அளவுக்கு இதை பாதிப்பு வந்து ஏற்படுத்த போகுதுன்ட்டு. ஓகே, நம்மளை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.